இன்றைய முக்கிய செய்திகள். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தமிழகத்தில் வருகின்ற 21ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தணிக்கை துறையில் 780 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். திருச்சி மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 4 இடங்களில் ஆய்வு செய்து பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் முடிவுற்ற நலத்திட்டங்களை பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டிலேயே கேரள மாநிலத்தில்தான் அதிக நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்டியலினத்தோரின் உள் ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார். காவல்துறை சார்பில் 47 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். வயநாடு நிலச்சரிவிற்காக நிவாரண நிதியாக 5 கோடி ரூபாய் நன்கொடை நிதியுதவி அளிக்க உள்ளதாக பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்கள் தெரிவித்துள்ளார். வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 287ஆக அதிகரித்துள்ளது. மேலும் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் வயநாடு சென்றடைந்துள்ளனர். வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹7.50 அதிகரித்து ஒரு சிலிண்டர் ₹1817 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹80 அதிகரித்து ஒரு சவரன் ₹51,440 விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹91.70 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மறுநாள் கேரளாவில் மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பேரழிவை சந்தித்துள்ள வயநாடு வாடிக்கையாளர்களுக்கு இலவச டெலிகாம் சலுகையை வழங்குவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதன் காரணமாக 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை குடியரசுத் தலைவர் தலைமையில் ஆளுநர்களின் 2 நாள் மாநாடு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும் மேலும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். ஃபாஸ்டேக்கிற்கான புதிய விதிமுறைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,70,000 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திருவனந்தபுரம் சென்று கேரள மாநிலம் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கினார். கேரளாவில் ஏற்பட்ட பேரிடர் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்த நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இன்று முதல் கூகுள் நிறுவனம் இந்தியாவின் சேவை கட்டணங்களை 70% குறைக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.